வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பேனர் ரெடி பண்றது. இது ரொம்ப பேருக்கு சுத்தமா தெரியாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள வந்தோடனே ஒரு லைக் பண்ணிருங்க. அந்த வீடியோ பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். எந்த ஆப்ஷனுமே நீங்க ஏத்த வேணாம். ரொம்ப ஈஸியா ஆல்ரெடி அதுல இருக்கிறதுல நம்மளோட போட்டோக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்க போறோம். இது மட்டும் தான் நம்மளோட வேலை. கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நானே இந்த பேனர் வந்து 10 வாட்டி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணேன். நிறைய யூடியூபர்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேனர் ரெடி பண்ணலாம்னு நீங்க வெளியில அமௌண்ட் கட்டி கூட ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுக்கு நெட் பேலன்ஸ் இருக்கணும். ஃபிக்ஸட் ஆப் ஆல்ரெடி நான் தம்ப்ளைன் கிரியேட் பண்றதுக்கு ஃபிக்ஸட் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுலேயே தான் நீங்க இந்த பேனர் ரெடி பண்ண போறீங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த கரெக்டா அந்த கோட்டுக்குள்ள நான் சொல்ற கோட்டுக்குள்ள நீங்க எல்லா போட்டோ வெளியில எல்லாமே உங்களுக்கு என்னென்ன போட்டோ அந்த இதுல வைக்க போறீங்களோ பேனர்ல வைக்க போறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அழகா நீங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்க போறோம். இங்கிலீஷ்ல எடுக்க போறீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் டைப் பண்ண தெரியலன்னா கூட கீபோர்ட்ல வந்து இங்கிலீஷ்ல கேட்டுக்கோங்க. கேட்டு யூடியூப்பை பத்தி எந்த விஷயங்கள் நீங்க வைக்க போறோம். இப்போ 50,000 சப்ஸ்கிரைபருக்கு நான் வெயிட்டிங் சொல்லி என்னோட பேனர் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அவ்வளவு நீங்க சர்ச் பண்ண போறீங்க. எடுத்து நீங்க எல்லா விஷயமும் சின்னதா ஆக்கி அந்த பேஜுக்குள்ள நீங்க வைக்க போறீங்க. வச்சுட்டு அழகா வந்து செட் பண்ணிடலாம். இது போக வந்து நான் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. இது போக இதுல என்ன விஷயம்னா ரொம்ப பேச விரும்பல, ஏன்னு வச்சுக்கோங்க அதுல நிறைய வேலை இருக்கு. அதனால வந்து டக்குன்னு நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி பேனர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி உங்க போட்டோ எல்லாமே நீங்க கேலரியில வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா எடுத்து செலக்ட் பண்ண போறோம். அதுக்கடுத்து கிரீடா மாதிரி இருக்கும். அந்த நீங்க ஒரு யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்றீங்க, அதுல கிரீடா மாதிரி சில ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த கிரீடத்தை மட்டும் செலக்ட் பண்ணா அது அமௌண்ட் கட்டுறது. கிரீடை இல்லாமையே நம்ம ஃப்ரீயா ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்படி கேட்கும். இதில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு எந்த மெயில் புதுசாக போடணுமோ இல்லை பழைய மெயில் ஐடி இருந்தால் கூட நீங்கள் அந்த மெயில் ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. போட்டு ஓப்பன் பண்ண உடனே ஃபிக்ஸட் ஆப்னு சொல்லிட்டு இப்படி பேஜ் வரும். இந்த பேஜுக்கு அப்புறம் மேலே வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம அதுக்கெலாம் போக தேவையில்லை. எடிட் அண்ட் ஃபோட்டோ அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த கேலரி பேஜ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்குவோம். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு நம்மளுக்கு இல்லை ஒன்றுமே இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சுற்றும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னே கேலரி பேஜ் காட்டும். கேலரி பேஜை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். இதில் ஏரோ மார்க் ரவுண்டாக ஒன்று இருக்குல்ல, லென்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா எடுக்கணும். அதை சர்ச் பண்ணிவிட்டு யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? யூடியூப்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கிலீஷ் தான் சர்ச் பண்ணணும். இப்போ நான் யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணலனாலும் கீழே கூட மைக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எழுத்தாணி ஏற்றி வச்சு மைக்கில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. யூடியூப்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா வந்துடும். இதை சர்ச்சுன்னு கொடுத்தா அந்த மாதிரி வருது பாருங்கள். இதில் ஏகப்பட்ட பேஜ் யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன பேனருக்கு யூஸ் பண்ணனாலும் தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணனாலும் இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பேனருக்கு தான் கேட்குறேன். பேனருக்கு எவ்வளோ செலக்டட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஏகப்பட்டது கொடுத்துருக்கு. இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அந்த கோடு போட்டு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நேராக பேனருக்குள்ளே தான் அப்படியே செலக்டடாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பேஜ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் போட்டிருக்கேன்ல, இந்த பேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி புரிகிற மாதிரிக்கு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த பேஜை எடுத்துக்கலாம். இதில் விளம்பரம் வரும். விளம்பரத்தை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, கட் பண்ணாதீங்க, கட் ஆகாது. இதுக்கு அடுத்து அந்த ஒயிட் பேஜ்லேயே உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை வேறு கலர் எதுவும் உங்கள் செல்லுக்கு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வேறு டெக்கரேஷன் கலர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வேறு கலர் பிங்க் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி எந்த கலரும் உங்களுக்கு தேவைப்படுதோ எந்த கலர் வேணுமோ அதையும் சர்ச் பண்ணணும். ஸ்டிக்கர்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏரோ மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி தான் அடுத்தது நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம். அந்த ஸ்டிக்கர் பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் பேஜை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். மேலே வந்து அந்த லென்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கேட்கணும். இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை இதில் சர்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி சர்ச் பண்ண முடியலன்னா மைக்கில் கேட்டுக்கோங்க. நான் மைக்கில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷ் சர்ச் பண்ண தெரியாதனால நான் மைக்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ப்ளூ அண்ட் க்ரீன் இல்லைனா ப்ளூ அண்ட் பிங்க்கு. நான் வந்து ப்ளூ அண்ட் ரெட்டு இப்படி வந்து கேட்டிருக்கேன். இந்த கலரில் என்ன கலர் வருது பாருங்கள். இதில் வந்து அந்த க்ரீடை மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. க்ரீடை இல்லாமல் ஒரு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக நான் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஏரோ மார்க்குள்ளே தான் அந்த கலர் இருக்கணும். எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு நீங்கள் வெளியில் போகவே கூடாது. பாருங்கள், கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், வெள்ளை கலருக்குள்ளே தான் வைக்கணும். அதே மாதிரி தான் எல்லா பேனரையும் நீங்கள் இந்த மாதிரி பேனரே செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற பேனர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியாது. அப்புறம் நீங்கள் கரெக்டாக இது பண்ண முடியாது பாருங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த வெள்ளை பேஜுக்குள்ளே வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கலரை வச்சாச்சு. நான் இப்போ கலரை வச்சுட்டு மேலே டிக்கு மார்க் இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது டிக்கு கொடுங்க. இல்லைனா வந்து அது இது ஆகாது, சேவ் ஆகாது. சரிங்களா? கரெக்டான இப்போ பேஜை செலக்ட் பண்ணி
டிக்கு கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் ஸ்டிக்கர் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஆட் ஃபோட்டோ வந்தா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கேலரி பேஜுக்கு போகும். உங்களோட ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் ஃபோட்டோ வந்து அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு அது மேட்சிங்காக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஆல்ரெடி. இதை இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா கத்திரிக்கோள் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு பேஜ் இருக்குல்ல, பிஇஆர்னு போட்டிருக்குல்ல, அந்த இதை டச் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக கிளியர் பண்ணி நம்மளுக்கு தனியாக தந்துடும். அதை டச் பண்ணிவிட்டு மேலே டிக்கு கொடுங்க. டிக்கு கொடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஜூமிங் குறைச்சி எந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வைக்கணுமோ அதை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெயினு. இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சைஸு பெருசானா பெருசு, அந்த கட்டத்துக்குள்ளே கலருக்குள்ளே அழகாக செட்டிங் பண்ணிக்கோங்க. செட்டிங் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியுமே டிக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து மறுபடியும் அதே ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்டிக்கர் ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் அந்த இதை இது பண்ணி விட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணும்பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வரும். இப்போ யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அது பேனரில் செலக்ட் பண்ணது, ஸ்டிக்கரில் செலக்ட் பண்ணது. இதில் அந்த கிரீடை மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயங்கள் அந்த கலருக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் இப்போ சப்ஸ்கிரைபரு, ஷேரு, லைக்கு, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு லோகோ, யூடியூப்பர் லோகோ பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ நான் 1, 2 என்னோடய தேவைகளுக்காக நான் ஸ்டிக்கர் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து அந்த கிரீடம் இல்லாத ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் யூடியூப்பு ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன தேவைப்படுதோ, எது இங்கிலீஷில் அந்த நேம் வருதோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைக்கு, சப்ஸ்கிரைபர், லைக்கு, கமாண்டு, இப்படி இந்த விஷயங்களை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த யூடியூப்குள்ளே தான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ அதுக்கும் டிக்கு கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் யூடியூப்க்கே போயிட்டேன். இதில் வேறு என்னென்ன தேவை, லோகோ இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ இந்த இடத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த இதை அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இது போக வேறு எது ஸ்டிக்கர் இல்லை எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவே நிறைய இதில் வைக்கணும் அப்படின்னா கூட அந்த சைடு இந்த சைடு உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அது போக எங்களோட வீட்டில் உள்ள ஏதாவது ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பாருங்க வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சுல, அதையும் இதில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு பேனர் நெருங்கி வந்துருச்சு. அதுக்கடுத்து உங்களோட சேனல் நேம் வைக்கனாலும் இதில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வெயிட்டிங் 1000 சப்ஸ்கிரைபர் இன்னொரு சேனலுக்குள்ளே தான் நான் இது ரெடி பண்ணுறேன். அதனால் வெயிட்டிங் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை வைக்க போகிறேன். இப்போ மறுபடியும் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைபர் 1K சப்ஸ்கிரைபர் அப்படி கூட இதில் லெட்டர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுங்க. 1K, 2K, 3K, 5K இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்டிக்கர் வந்து இதில் இருக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைபர் 1000 அப்படி இருக்கா, இதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் கிடச்சிச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். அதேமாரி நீங்களும் சர்ச் பண்ணி எடுங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் இங்கிலீஷில் சர்ச் பண்ணால் வந்துக்கிட்டே இருக்கும். கிரீடம் இல்லாததை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எங்கே வைக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்க வெயிட்டிங் சப்ஸ்கிரைபர் 1000 பேர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து நான் இதில் வச்சுருக்கேன். இப்போ வெயிட்டிங்கிற ஸ்டிக்கர் வந்து நிறையா வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து தள்ளி பார்த்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இப்போ அதை கொண்டு வந்து நான் அதில் வச்சுட்டேன். கரெக்டாக ஓரளவுக்கு இந்த பேனர் வந்து மேட்சிங் ஆகிட்டு, இப்போ இந்த பேனர் இதில் மேட்சிங் ஆனோன்னா யூடியூப்பில் போய் எப்படி அதை செட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வேறு பேனர் நான் வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இப்போ இந்த பேனரை உங்களுக்காக நான் வச்சு காட்டுறேன். இது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் எதுவும் தேவைனாலுமே உங்களுக்கு ஸ்டிக்கர் தேவைன்னா சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். யூடியூப்பு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணி வைங்க. எனக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ அந்த எல்லோ கலரில் உள்ளது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல வச்சா அந்த இடம் கொஞ்சம் அழகாக இருக்குங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஜூமிங் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ஜூமிங் தான். இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் வைக்கணும். அவ்வளோதான். செலக்ட் பண்ணிக்கோங்க பேனரை யூடியூப்னு சொல்லிவிட்டு இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சேவ் கொடுத்துருங்க. மேலே டிக்கு கொடுக்கலாம், கீழே ஒரு சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ யூடியூப் போயிடலாம். யூடியூப் போயிட்டு அதை எப்படி வைக்கிறது உங்களுக்கு அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். யூடியூப் சேனலில் போயிட்டு கீழே வந்து லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பென்சில் இருக்குது. நம்மளோட சேனலுக்கு போயிட்டு பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி என்னோடய பேனர் இது இருக்குது பாருங்கள். லைஃப் இஸ் நேசமணி வேறு சேனலோட இது பேனரு, அதுவும் அழகாக தான் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கேமரா மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோன்னா நம்மளோட கேலரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை டச் பண்ணிவிட்டு இந்த நம்ம பேனர் சேவ் பண்ண பேனர் வரும். இப்போ கரெக்டாக ஜூமிங் பண்ணுங்கள். இப்படி மேட்சிங் ஆகாது, கொஞ்சம் ஜூமிங் பண்ணி கரெக்டாக அந்த கட்டத்துக்குள்ளே வச்சுருங்க. செட் ஆகிரும். அவ்வளோதான், சேவ் கொடுத்துருங்க. நம்ம என்னடா பேனர் ரெடி பண்ணோம் கரெக்டான இதில் ஆகலைன்னு சொல்லி மேட்சிங் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வந்துட்டு பாருங்கள். இப்போ என்னோடய சேனலில் முன்னாடி இப்படி இருந்துச்சா, இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இப்போ இப்படி என்னோட சேனல் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேனரை கலர் கலராக விதவிதமாக பண்ணிக்கலாம். உறவுகளே, இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நிறைய பேர் இந்த பேனர் கிரியேட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க. ஒரு குரூப் இருக்கும். யூடியூப் சேனலுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வீடியோ இருந்துச்சு, எது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கரெக்டாக அந்த எடிட்டிங் வேலை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, அந்த எடிட்டிங்கில் அந்த கரெக்டாக அந்த கோட்டுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேனரில் உங்களோட ஃபோட்டோ அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணணுமோ அதுதான் ரொம்ப மெயின். செலக்ட் பண்ணி வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கிரியேட் பண்ண வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.